வணக்கம். 3 cards, 3 cards, 3 messages, 3 piles மாதிரி. உங்களுக்கு எந்த கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் எடுத்துக்கலாம். Disruption number 16 disruption, pile 1, number 16 disruption. Number 16 disruption. Pile 2 number 2 spiritual union. Pile 2 number 2 spiritual union. Okay. Pile 3 number 2 sacral chakra. Okay. என்ன மெசேஜஸ் வர போகிறதுன்றது பார்ப்போம். 222. ஓகே, pile 1 பார்ப்போம். pile 1 disruption number 16. ஒவ்வொரு பிளாக்ஸ் ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பிக் பார்க்கும்போது ஒவ்வொரு பிளாக்ஸாக உங்கள் லைஃப்லேருந்து ஒவ்வொன்றா ரிமூவ் ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. pile 1 செலக்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கான மெசேஜ். ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி ரீடிங் எப்போவுமே எடுத்துக்காதீங்க. மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்காது இல்லைனா. ஓகே, ஒவ்வொரு பிளாக்ஸாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. மேபி உங்களால் பண்ண முடியாததை டிவைன் உங்களுக்காக அந்த பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப்பில் இல்லை பர்சனலி உங்கள் பாடியில் சில விஷயங்கள் ஒவ்வொன்றா ரிமூவ் ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க. சில பேருக்கு உங்கள் லைஃப் பர்சனல் லைஃப், சில பேருக்கு உங்களுடைய பாடியில் இருக்கிற இஷ்யூஸ், இல்லை மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, இமோஷ்னலி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு உங்களால் முடியாத விஷயங்களை டிவைன் வந்துட்டு நீங்கள் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த விஷயங்களை டிவைன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஃப்ரீ பண்ணி விடுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பிளாக்காக வந்துட்டு உங்களுடைய அந்த உங்கள் லைஃப்லேருந்து உங்கள் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் 75% இன்னும் ரிமூவ் ஆக வேண்டியிருக்குன்ற மாதிரி இருக்குது. 75% கண்டிப்பாக ஹீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு கிளாரிட்டி ஹீலிங் கடவுள் டிவைன் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க, சயின்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு கண்ணெதிர காட்டுறாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் டிவைன் காட்டுற அந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் சேடாக தலையை குனிஞ்சு இருக்கிற மாதிரியே வந்துட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு எல்லா பிக்லேயுமே அப்படி தான் இருக்குது. தலை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. டிவைன் உங்களுக்கு வழி காட்டுறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இங்கே தான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், நீங்கள் என்ன பண்ணணுன்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லி உங்களுக்கு டிவைன் ஆல்ரெடி சயின்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன விஷயம் உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும், மென்டலி, ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஸ்டக்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த விஷயத்துமே வந்துட்டு கேட்காத மாதிரி நீங்கள் ஜஸ்ட் டவுன், நீங்கள் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையிலையோ நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பிரச்சனைகள்னால, அந்த சில விஷயங்கள்னால நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு அரெஸ்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. மென்டலி ஜஸ்ட் ப்ரெசன்ட் பண்ண மாதிரி உங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மூவ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனால் டிவைன் அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அவங்க சைடில் அந்த சில விஷயங்கள், சில பிளாக்கேஜஸ் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் மூவ் ஆகிறதுக்காக. பேலன்ஸ் 75% நீங்கள் தானாகவே அதுக்கான விடை நீங்கள் தேடுவீங்கன்னு நினைக்கிறேன். தானாகவே உங்களுக்கு அந்த பிளாக் ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒர்க் பண்ணும்போது. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். pile 1. pile 2க்கு போகலாம். என்ன மாதிரி மெசேஜ் கேஸ் நீங்கள் pile 2 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா pile 2வும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, pile 2 444 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். pile 1 444 ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ரொம்பவே நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. டிவைன் சைட்லேருந்து அதிகமான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது.
ஓகே, 4 பில்லர்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். பில்லர்ஸ் 4 பில்லர்ஸ், இல்லை நீங்கள் மீடியாலேயும் எங்கேயாவது நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கலாம். இல்லை 4 பில்லர்ஸ்ன்ற வேர்டு, அந்த 4 பில்லர்ஸ்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 1111 சிக்னிஃபிகண்ட். ஆர்கேஞ்சல் மைக்கேல் வராங்க. ஆர்கேஞ்சல் மைக்கேல் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, பைல் 2க்கு போகலாம். பைல் 2 ஸ்பிரிச்சுவல் யூனியன். யூனியன் யார் கூட? ஆக்சுவல் பர்சன் கூடயா இல்லை வேறு யார் கூடன்றதை பார்ப்போம். ஸ்பிரிச்சுவல் யூனியன். பைல் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். பைல் 2 ஸ்பிரிச்சுவல் யூனியன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி இன்னொரு பவர்ஃபுல் எனர்ஜி கூட வந்துட்டு கம்பைன் ஆகிற மாதிரி தான் எனக்கு இங்கே தோணுது. எனக்கு இந்த இடத்துல த ஹர்மிட் கண்டிப்பாக அவேக்கனிங் ஆகுது. அதாவது பவர்ஃபுல் எனர்ஜி இன்னொரு பவர்ஃபுல் எனர்ஜியோட சேர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லாக அவேக்கனிங் உங்களுக்குள்ளே வர மாதிரி இருக்கலாம். மேபி இது வந்து ஒரு குண்டலினி அவேக்கனிங்காக சில பேருக்கு இருக்கலாம். பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவலில் குண்டலினி அவேக்கனிங், உங்களுடைய தேர்ட் ஐ அவேக்கனிங், ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஆகிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது, ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி பேலன்ஸ் குண்டலினி, உங்களுடைய தேர்ட் ஐ, அந்த விஷயம் வந்துட்டு பேலன்ஸ்ட். ஒரு 2 பவர்ஃபுல் எனர்ஜி ஒன்று சேர்ந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ரெண்டு எனர்ஜி சேர்ந்து ஹீல் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இந்த இடத்துல 2 எனர்ஜி சேர்ந்து ஒரு விஷயத்தை ஹீல் பண்ணுறாங்க, புதுசாக வேறு விஷயங்களை கிரியேட் பண்ணுறதுக்காக. வேறு என்ன மெசேஜ்? வேறு ஏதாவது மெசேஜஸ்? பைல் 2 புது விஷயங்கள் க்ரியேட் ஆகிட்டுருக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கலாம். மேபி ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்கள் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த கார்டு நான் பார்த்தேன் பாட்டமில், இந்த கார்ட்ஸ் எடுக்கும்போது திரும்ப இந்த கார்டு வந்திருக்கு. எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நான் எடுக்கல. ஆனால் சேம் பைல் 1. இன்கேஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா பைல் 1 நான் சொன்னேன். பைல் 2 பார்க்குறது இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக 2 பவர்ஃபுல் எனர்ஜி சேர்ந்து ஒரு புது எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பைல் 1 இன்கேஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பைல் 2 பார்க்குறவங்க பைல் 1 பாருங்கள். கண்டிப்பாக இது 2 மெசேஜுமே கண்டினியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது, கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது 2 மெசேஜுமே. பைல் 1 வந்துட்டு ஸ்டக் ஆன மாதிரி ஒரு விஷயம் அதில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து டிவைன் வந்துட்டு ஒவ்வொரு பிளாக்கேஜஸ் அவங்க லைஃப்பில் வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பைல் 1 சில விஷயங்கள் உங்களால் முடியலன்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரக் ஆகிட்டு நீங்கள் எப்படி ரன் ஆகுதோ லைஃப் அப்படியே ரன் ஆகட்டும், எப்படி நடக்கட்டும் சொல்லி நீங்கள் கைவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வெக்ஸ்டாக நீங்கள் இருந்த மாதிரி இருக்குது. எந்த ஒரு மூமெண்ட் உங்களால் பண்ண முடியாமல், எந்த ஒரு விஷயம் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியாமல், அந்த நேரத்தில் டிவைன் வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு 2 பவர்ஃபுல் ஒரு டிவைன் கூட சேர்ந்து உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தோட நீங்கள் கம்பைன் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் எனர்ஜி இன்னொரு எனர்ஜியோட சேர்ந்து ஒரு இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நீங்கள் அலைன் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட குண்டலினி அவேக்கனிங் ஆகிற மாதிரி இருக்குது. அதே சமயம் வந்துட்டு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அலைன் ஆகிற மாதிரி இருக்குது உங்கள் லைஃப்பில். அது ஸ்பிரிச்சுவலி இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, மென்டலி, இமோஷ்னலி எல்லாமே நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு நடைப்பினம் மாதிரி இருந்திருக்கலாம். இப்போதைக்கு வந்து அது எல்லாருமே வந்துட்டு நீங்கள் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக. நான் லாஸ்ட்டாக பைல் 1 முடிக்கும் போது பில்லர்ஸ் சொல்லியிருப்பேன், நான் பில்லர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஹீல் ஆகுறீங்க. இது தானாக வந்து விழுது, ஜஸ்ட் லைட்டாக பட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே அலைன் ஆகுறீங்க, டோட்டலி ஹீல் ஆகிட்டு அலைன் ஆகுறீங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லைஃப்பில் பண விஷயம் இருக்கட்டும்,
பர்சனலி சில விஷயங்கள் இருக்கட்டும், மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, உங்கள் உடம்பு ரீதியான விஷயங்கள் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் சரி பண்ணி அலைன் பண்ணி நீங்கள் விக்ட்ரி, லாஸ்ட்டில் விக்ட்ரி சொல்லியிருப்பேன். பைல் 1 சொன்னேன்னு தெரியல, இல்லை பைல் 1 இல்லை, அது வேறு ஒரு லவ் ரீடிங் பண்ண அதில் சொன்ன விஷயம். விக்ட்ரின்றது சிக்னிஃபிகண்ட். கண்டிப்பாக எல்லா விஷயமும் நீங்கள் அலைன் பண்ணி ஒரு பவர்ஃபுல் எனர்ஜிக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னொரு பவர்ஃபுல் எனர்ஜியோடு சேர்ந்துக்கிட்டு. கன்ஃபர்மேஷன். டெவில் அண்ட் எம்பரர். டெவில் அண்ட் எம்பரர் சேர்ந்தாலே களை கட்டும். டெவில் அண்ட் எம்பரர் 2 எனர்ஜி, டெவில் எனர்ஜியும் இருக்குது, எம்பரர் எனர்ஜியும் இருக்குது. ஸோ இந்த 2 எனர்ஜி நீங்கள் உங்களுக்குள்ளே சேர்த்து ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியாக நீங்கள் மாற்ற போகிறன்ற மாதிரி இருக்குது. 2 வேறு வேறு எனர்ஜி, ஆனால் அந்த 2 எனர்ஜி நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் அதை சேர்த்து கம்பைன் நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்கன்னு தெரியல. சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக. வா, டேக் கேர், காட் பிளஸ். அடுத்த மெசேஜ்க்கு போகலாம், பைல் 3க்கு. ஓகே, பைல் 3. பைல் 3க்கான மெசேஜ் என்ன? பைல் 3. பைல் 3. பைல் 3 வந்து சாக்ரல் சாக்ரா. சாக்ரல் சாக்ரா. Oh my gosh, oh my gosh. Pile 3. சடனாக டார்க் ஆகுது, மழை வர மாதிரி. பைல் 3 சடனாக நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலான்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பைல் 3, இன்கேஸ் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் தள்ளி போட்டுக்கிட்டே போகுது, தடையாகிட்டே இருக்கும். 12 சிக்னிஃபிகண்ட், 3 சிக்னிஃபிகண்ட், 3 1 சிக்னிஃபிகண்ட். அந்த விஷயம் ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் மறைஞ்சிருக்கு, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போதைக்கு அது வந்துட்டு டிவைன் ஹைட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் லைக் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இருட்டாகிட்டே இருக்குது. ஸோ சடன் டார்க் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது வந்துட்டு அதே எப்படி உங்களுக்கு சடனாக சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் லைஃப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி டார்க்னஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ, அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு சடனாக நல்ல விஷயங்களும் போகிறதுன்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இந்த டார்க்னஸ். 1 சிக்னிஃபிகண்ட் சொல்லும்போது 13 சிக்னிஃபிகண்ட். ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி, பவர்ஃபுல் மெசேஜ். பைல் 3. என் கையில் எதுவுமே கிடையாது, நான் ரொம்ப என்ன சொல்கிறது, எதுவுமே இல்லாமல் நான் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு ஹோப் இல்லை, நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது, யார் எனக்கு நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் எனக்காக ஃபைட் பண்ணுவாங்க, எனக்காக கடவுள் கூட எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் நினச்சிங்கன்னா, சடன் எப்படி லைஃப் உங்களுக்கு அப்ஸ்லேருந்து நீங்கள் தரையில் விழுந்தீங்களோ அதே மாதிரி அந்த தரையிலேருந்து ஒரு கெத்தாக நீங்கள் எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக நடக்கும் சடனாக. அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இது. அந்த விஷயம் நான் சொல்லும் போது 4 சிக்னிஃபிகண்ட். பைல் 2 பைல் 1 கனெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி பைல் 3 உங்களுக்கும் பைல் 1ஓட கனெக்ஷன் இருக்குது. சில பேருக்கு உங்களுக்கு தோணிச்சுன்னா, நான் சொல்லும் போது நான் பார்க்கணும் பைல் 1 சொல்லி உங்களுக்கு தோணிச்சுன்னா பைல் 1 கண்டிப்பாக பாருங்கள். பைல் 2வும் பாருங்கள், ஃபுல் மெசேஜ். கண்டிப்பாக சில பேருக்கு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ஒரு பவர்ஃபுல் மெசேஜ், ஷார்ட் மெசேஜ். டேக் கேர், காட் பிளஸ். வாவ், ஒரு நிமிஷம் ப்ரொடெக்ஷன். ஓகே, ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி மேபி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் ப்ரொடெக்ஷன் டிவைன் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னும் மெசேஜஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். 1440 சோசன் ஒன்ஸ். பைல் 3 செலக்ட் பண்ணவங்க சோசன் ஒன்ஸ். 144 சிக்னிஃபிகண்ட், சோசன் ஒன்ஸ். கண்டிப்பாக
ப்ரொடெக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிவைன் மேபி நான் முடிக்கும் போது நீங்கள் உங்களை சில பேர் நினச்சிருக்கலாம் அவ்வளோதானா மெசேஜ் இதுதான் நான் சொல்லிவிட்டு மேபி டிவைன் வந்து கன்ஃபர்மேஷன் டிவைன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் தரேன், நீங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நான் கொடுத்துட்ருக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்கள் இருக்குது, உங்களை சுற்றி தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள். எப்படி கேம் உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் கேமில் தோற்று போன மாதிரி செஸ் விளையாடி அந்த மாதிரி தாயம் விளையாடி அந்த ஒரு ராமாயணம் ராமாயணம் அதில் வந்துட்டு சடனாக லைஃப் சேஞ்ச் ஆன மாதிரி அந்த ஒரு கேம்னால் உங்கள் லைஃப்லேயும் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு சடனாக. அந்த விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக எப்படி சடனாக எல்லா விஷயமும் நடந்ததோ அதே மாதிரி சடனாக நல்ல விஷயங்களும் உங்களுக்காக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்கன்றது தான் டிவைன் உங்களுக்கு வந்து சொல்கிற ஒரு ஃபைனல் மெசேஜ். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் வெயிட் அண்ட் வாட்ச். பாய்.